இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அன்பின் இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே அடியான் வைக்கிறேன். உம்முடைய கிருபை தாங்கி தம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் உம்முடைய நாமத்தை இங்கே மாத்திரமல்ல, தூரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் தயவாய் சந்தித்து அவர்களையும் உம்முடைய ஆவினால் நிறைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீத புஸ்தகத்தில் எழுதுகிற வழியில் நீதிமான் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். நான் நினைக்கிறேன், இது தமிழ் வேத புஸ்தகத்திலே மாத்திரம்தான் இந்த நின்று விடுவிப்பார் என்று இருக்கிறார். மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புகளெல்லாம் துன்பங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார் என்றுதான் பொதுவாக எழுதியிருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த தமிழ் வேத மொழிபெயர்ப்பை நான் அப்படியே நம்புகிறேன். துன்பங்கள் நடுவிலே ஆண்டவர் நின்று அவனை விடுவிப்பார் என்று வாசிக்கிறோம். அந்த நின்று என்ற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற. கர்த்தர் நேற்றைக்கு என்னோடு ஒரு மிக நெருக்கமாக அந்த வார்த்தை மிக அழுத்தி, நாம் எல்லாரும் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் துன்பத்தை தான் பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் எப்போதும் எதை பார்க்கன்னு கேட்டால் துன்பத்தை பார்க்க. ஆனால் ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது, நம்முடைய கண்கள் கொஞ்சம் திறக்கப்படுமானால் அந்த துன்பங்களுக்கு நடுவிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருடைய தாசனாகிய யோவான் ஸ்நானகன் சொன்ன வேளையில் யோவான் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். உங்கள் நடுவில் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன துக்கம்னு கேட்டிங்கன்னா, அவரை அறியலை. அவர் உலகத்தில் இருந்த உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியலை. இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில் திரும்ப திரும்ப நீதிமான் என்று ஒருவன் உண்டானால் அவனுக்கு துன்பங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த துன்பத்தின் நடுவிலே ஒரு பெரிய அற்புதம் இருக்கிறது. அந்த துன்பத்தின் நடுவிலே ஆண்டவர் நிற்கிறார். நான் நினைக்கிறேன், கர்த்தருடைய தாசனாகிய யாக்கோபு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவன் வீட்டிலே செல்ல பிள்ளையாக அவன் வளருகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு கூடார வாசியாக தன்னுடைய வீட்டிலேயே வாழுகிறான். மூத்தவன் தான் வெளியே போய் காட்டிலே போய் பல வேட்டைகளை ஆடி அவனுடைய பிழைப்பை நடத்துகிறான்.
ஆனால் ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு மனுஷனாக இந்த மனுஷன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். முதல் முறையாக அவன் பிரச்சனையை சந்திக்கிறான். அவனுடைய தாயினுடைய பேச்சை கேட்டு தன் தகப்பனிடத்தில் அவன் ஆசீர்வாதத்தை வாங்கின பொழுது அண்ணன் இதுவரைக்கும் அவனுக்கு சாதகமாக இருந்த ஒருவன் இப்பொழுது விரோதியாக எழும்பி நின்று அவனை கொன்று போடுவேன் என்று நிற்கிறான். இப்பொழுது இந்த மரண பயத்தோடு கூட அவன் வீட்டை விட்டு ஓட வேண்டியதாக இருந்தது. அவனுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிறது போல பாதைகள் அவ்வளவு வசதியாக இல்லை. காடு வழியாக மலை வழியாக நடக்க வேண்டிய ஒரு பாதை. இதுவரைக்கும் அவன் இந்த பாதையை கடந்ததில்லை. அவன் பாதையை கடந்து போன பொழுது காலம் இருட்டாயிடுச்சு. அவன் மிகுந்த பயத்தோடு ஒரு வாலிபன் தனிமையாய் அவன் படுத்திருக்கிறான். ஒருவரும் கூட இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தர் மேலாக நின்றார் என்று. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த ராக்காலத்தில் தான் தனிமையாக நிற்கிறோம், தனக்கு யாருமே இல்லை, ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் அவன் சிக்கிக்கொண்டான். இப்போ எங்கே தெரியாது, மாமனார் வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். மாமனார் வீடு எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. மாமனார் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரியாது அவனுக்கு. முதல் முறையாக மாமனார் குடும்பத்துக்கு அவன் போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்பதாக அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். கர்த்தர் மேலாக நின்று கொண்டு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன்ப்பா, நான் உன்னோடு வருவேன். அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்னாலே எடுத்து பாருங்கள். மாமனார் வீடு அவனுக்கு சந்தோஷமான வீடாக இல்லை. அவன் பிற்காலங்களிலே சொல்லுகிறான், நான் அதிகமாய் பாடுபட்டேன். மாமனார் வீட்டில் அவன் பாடுபட்டான். அங்கே அவன் வெயிலிலும் பனியிலும் மழையிலும் அவன் பாடுபட்டான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். என்னவெல்லாமோ ப்ராப்ளம் சந்திச்சான். ஆனால் கடைசி அவன் சொன்னான், கர்த்தர் என்னோடு இருந்தார். நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய கண்கள் ஒன்றை பார்க்கட்டும். சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பிரச்சனைகளை அல்ல, என்னுடைய பிரச்சனை இல்லாமல் போகிறதில்லை. மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நடுவிலே நாம் ஒன்றை நோக்குவோம், கர்த்தர் நிற்கிறார். எனக்கு வேதத்தை பல முறை வாசித்திருந்தாலும் இந்த ராத்திரியிலே ஆண்டவர் இந்த நின்று என்ற வார்த்தையை எனக்கு வேகமாக கர்த்தர் எனக்கு காட்டின பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அருகிலே நின்றார், பின்னாலே நின்றார், கரையிலே நின்றார். இந்த நின்றார் என்ற வார்த்தை என்னை ரொம்ப அப்படியே என் இருதயத்தை அப்படியே உடைக்கிறதாக இருந்தது. ஆண்டவர் நின்றார் என்று சொன்னால் எங்கே நிற்கிறார்? கர்த்தருடைய தாசனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்தை நான் வாசிப்போமானால், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்றார். பக்கத்தில் நின்று, எங்கேயோ நிக்கல, அவர் பக்கத்திலே நின்று, பயப்படாதே எதை சொல்லுகிற, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆச்சரியமாக இருக்கிறது, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு கலகம் உண்டாகி அவன் செத்தே போவான் என்ற நிலையிலே அவன் தப்புவிக்கப்பட்டு இங்கே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே நின்னார்னு கேட்டிங்கன்னா, தூரத்தில் இல்லை, பக்கத்தில் நின்றுட்டு சொல்கிறாரு, பயப்படாத, தைரியமாயிரு, நீ இங்கே சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். நான் இதை யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் அருகே நின்று இந்த வார்த்தையை சொன்னார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் இந்த பவுலை அழைத்ததே இதற்காகத்தான். அவர் தேவன் அவனை மத்தியான வேளையிலே அவனை சந்தித்து, சடிதி ஒளியாய் சந்தித்து அவர் கீழே விழுந்த பொழுது கர்த்தர் அனனியாவிட்டே சொன்னார், போய் அவனை போய் சந்திக்க சொல்லி. அனனியா சொல்கிறார், ஆண்டவரே, அவன் சபையை துன்பப்படுத்தினவன் எங்களை கட்டுகிறதுக்கு வந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இப்போ நான் அவனை ஒரு வெசல் என தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்கு என்று சொன்னால், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்டேன். இப்பொழுது ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்கள் பாருங்கள், எதுக்காக அவன் ப்ராப்ளம் வந்துச்சு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் சொல்கிறாங்க, இவன் இந்த ஒரு நாமத்தை குறித்து அவன் அறிவிக்கிறான், எங்கே போனாலும் ஒரு நாமத்தை அறிவிக்கிறான், இதுதான் பிரச்சனை, நாங்கள் அறியாத ஒரு நாமத்தை அவன் அறிவிக்கிறான். இந்த பிரச்சனைக்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அழைச்சதே என்ன கேட்டிங்கன்னா, புறஜாதிகளுக்கு மாத்திரம் இல்லைப்பா, நீ ராஜாக்களுக்கும் நீ அறிவிக்கணும்ப்பா. நான் உன்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், உன்னை அழைத்ததனுடைய நோக்கம், உன்னை வேறு பிரித்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், நீ எல்லாருக்கும் அறிவிக்கணும்ப்பா. நான் விசுவாசிக்கிறேன், அவன் எங்கு பீருண்டு போவானோ அவனை கொன்று விடுவார்களோ என்று அந்த ரோம தலைவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் அருகே நின்றுட்டு சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டு எதுக்குன்னு கேட்டேன்னா, அறிவிக்கிறதுக்காக. நீ இதுவரைக்கும் அறிவித்தது போல அல்ல, நீ ராஜாக்களுக்கும் அறிவிக்கிறதுக்காக நான் உன்னை நிற்கிறப்பா, நீ தொடர்கொள், தைரியமாயிரு. நான் விசுவாசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஏன் இருக்கிறார் என்று சொன்னால், அவனை குறித்துள்ள ஒரு முன் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நிற்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தனை ஒவ்வொருவரை அழைத்தது உண்மையானால், தேவன் நம்மை தெரிந்து கொண்டது உண்மையானால், தேவன் நம்மை பிடித்தது உண்மையானால், தேவன் நம்மை ஏதோ எதேச்சையாக நம்மை பிடித்து விடவில்லை, தேவன் நம்மை ஒரு பெரிய தீர்மானத்தோடு பிடித்திருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறேன் எனக்கு தெரியும். தேவன் திட்டத்தை வைக்காமல், தேவன் நம்மை முன் குறிக்காமல்
தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. நான் சொல்லுவேன், நம்முடைய மேல் உள்ள தேவ தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நாம் பேரிட்டு போவோமோ, எல்லா பக்கத்தில் இருந்தும் துன்பங்களும் பலவிதமான காரியங்களும் வரலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் மறந்து போகாதீர்கள், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். யோபுக்கு ஒன்று தெரியும் தைரியமாய், எல்லாம் அழிந்தது, ஆஸ்திகள் அழிந்தது, எல்லாமே போனது. ஆனால் அந்த மனுஷன் தைரியமாக இருந்ததனுடைய காரணம் என்னவென்றால், யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எனக்கு குறித்ததை தேவன் நிறைவேற்றும். இப்போ தேவன் எனக்கு குறிச்சிட்டார். அவரிடத்தில் இப்படி அநேக காரியங்கள் அவர்கிட்ட இருக்கு. தேவன் என்னை முன்குறித்து அழைத்தது உண்மை. தேவன் என்னை தெரிந்து கொண்டது உண்மை. பவுலுடைய பாடுகளை நீங்கள் கவனித்தீர்களானால் அத்தனை துன்பங்களை இந்த மனுஷன் அனுபவித்தார். தெரிந்து கொண்ட தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே பசியும் பட்டினியும் நிர்வாணங்களும் நாச மோசங்களும் என்னெல்லாமோ வந்தது. ஆனால் பவுல் தைரியமாய் கடைசியாக எழுதினார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால் அங்கே சொல்லுகிறார், கர்த்தரோ என்னை துணை நின்று என்னை விடுதலை ஆக்கினார். இப்போ தேவன் அங்கே நின்றார். அவர் அனுபவித்த பாடு இல்லாமல் அவர் சுகபோகமாக வந்துடல. அத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் அவர் சொன்னார், எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், பட் தேவன் எனக்கு துணையாக நின்றார். துணை நின்று கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வரலாம், எத்தனை துன்பங்கள் வரலாம். நீங்கள் ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதீர்கள், தேவன் அறியாமல் நடக்கிறதில்ல, எதேச்சையாக நடக்கிறதில்ல. ஒன்றை மறந்து போகாதீர்கள், தேவன் எனக்கு முன்குறித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நிற்கிறார். அங்கே நிற்கிறார். தேவன் என்னை அழைத்த போதே எனக்கு திட்டம் வைத்து விட்டார். உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய தாசனாகிய பேதுருடைய வாழ்க்கையில் பேதுருவை ஆண்டவர் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பதாக, நீ என் அன்பாக இருக்கிறாயாப்பா அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அதை கொடுத்து விட்டு ஆண்டவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசித்தால், நீ இளைஞனாய் இருந்தபோது நீ உன் இஷ்டப்படி நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நீ அலைந்து திரிந்தாய், உன் இஷ்டத்தை நிறைவேற்றினாய். நீ வாலிபனாய் இருந்தபோது இஷ்டம் போல போனாய். ஆனால் நீ முதிர் வயதாக ஆகும் பொழுது உன் இஷ்டம் போல போக முடியாது. உன் இஷ்டம் போல போக முடியாது. உன் அறையை இன்னொருத்தன் கட்டுவான். நீ இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ கொண்டு போகப்படுவாய். எனக்கு ரொம்ப இஷ்டமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவான்னு சொன்ன. இப்போ நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், மரணம் கூட எப்படி தான் முடியும்? மகிமையாக தான் முடியும். உன் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, உன் ஊழியம் மாத்திரம் இல்லை, நான் அழைத்தது உண்மையானால். அதனால்தான் பவுல் சொன்னார், என்னுடைய ஜீவனால் ஆகிலும் என்னுடைய சாவினால் ஆகிலும் என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவார். எப்படி முடியும் என்று சொன்னால், என் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, என் முடிவையும் மகிமையாக முடிய பண்ணுறதற்கு இப்போ த ஃபர்ஸ்ட் வாழ்க்கையின் துவக்கம் முதல் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நிற்கிறார். கொஞ்ச நாள் நின்ன அப்புறம் போயிட்டேன்னு சொல்கிறதில்ல.
கடைசி வரைக்கும் அவர் நின்று என்ன சொல்வார் அப்படின்னா, நம்முடைய முடிவை கூட எப்படி முடிய பண்ணுகிறார் என்று சொன்னால் மகிமையாய் முடிய பண்ண. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. தாவீதை தேவன் அழைத்தார். அவன் கடந்து போன பாதையை பாருங்கள். தேவன் அவனை ஒரேடியா ராஜா வாக்கிரல, எத்தனையோ கடைகளை கடந்து அந்த மனுஷன் ராஜாவானான். அவனுடைய முடிவை பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் தீர்க்காயுசு உள்ளவனாய், ஐஸ்வர்யவானாய், மகிமையாக அவன் முடிந்தான். அவனுடைய முடிவு எப்படின்னு சொன்னால் மகிமையாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய வரலை, இன்றைக்கி என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் நிற்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை பற்றி உள்ள தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் இருக்கிறார். இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாக எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகவே முடியாது. இது நிறைவேறாதோ, இந்த திட்டம் நிறைவேறாதோ, இந்த நோக்கம் நிறைவேறாதோ, இல்லை இல்லை, நிறைவேற்றுறதுக்கு தேவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் தேவன் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார், நிச்சயமாய் முடிப்பார். அவர் அருகிலே நிற்கிறவர் மாத்திரம் அல்ல. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், இயேசு பின்னாக நிற்கிறதை பார்த்து, மரியாள் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள். எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நாம் பொதுவாக சம்பவங்கள் எல்லாம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் எல்லாரும் போயிட்டாங்க. அப்போஸ்தலர் கூட வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவள் அழுதுகிட்டே நிற்கிறா. சரீரத்தை காணுமே, அழுது கொண்டே நின்று கொண்டு இருக்கிற. பின்னாலே ஒரு சத்தம் கேட்கிற, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அந்த விசாரிக்கிற ஒரு சத்தத்தை பார்த்து அவள் பின்னாக திரும்பி, வேதம் சொல்லுகிறது, இயேசு பின்னாக நின்று கொண்டு இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த துக்கமான ஒரு நிலையிலே, இந்த இருள் சூழ்ந்த ஒரு நிலையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பின்னாக எதுக்கு நின்றார் என்று கேட்டால் விசாரிக்கிறதுக்காக. ஏன் அழுகிறாய்? ஒரு தனி மனுஷியாய் நின்று கொண்டு, அதுவும் எங்கே நிற்கிறான்னா கல்லறைக்கு பக்கத்தில், ஒரு பயங்கரமான ஒரு தனிமையான ஒரு இடத்துல, ஒரு இருட்ட வேளையில், அதிகாலை வேளையில் அவள் தனிமையாய் நின்று கொண்டு இருக்கிறாள். தேவன் பின்னாக நின்று கொண்டு, ஏன் அழுகிறாய்? நான் நினைக்கிறேன் அருமையான கர்த்தருடையவர்களே, தேவன் நமக்கு பின்னாக நிற்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த இடத்திலே விசாரிப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். அவளுடைய காரியங்களை, அவளுடைய தேவையை அறிவதற்கோ அல்லது விசாரிப்பதற்கோ யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதிருங்கள், கர்த்தர் நிற்கிறார். எதுக்கென்று கேட்டால், என்னை விசாரிக்கிறதுக்காக ஒருவர். உலகத்தில் விசாரிக்க யாருமே நமக்கு இல்லாமல் இருக்கலாங்க. நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். யாருமே நம்மை விசாரிக்காம ஒரு இருண்ட வேளையில் தனிமையாக நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன்னை விசாரிப்பதற்காக. உன்னை விசாரிக்க கர்த்தர் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை குறித்து மோசே சொல்லுகிற வேளையிலே, உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அது கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், விசாரிக்கிற தேசம். எனக்கு அந்த தேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது
அந்த தேசம் விசாரிக்கிற தேசம். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். 24 hours, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் எவ்ரி டே விசாரிக்கிற தேசம். அந்த தேசத்தை ஆண்டவர் விசாரிக்கிறாரா? அந்த விசாரிக்கிறார் என்று சொல்வதில் அடக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் காலங்கள் 360 நாள் எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் அந்த தேசத்தில் ஆண்டவர் கண் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த தேசத்தின் மேல் பாதுகாப்பை கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதை வைத்து கொண்டே சொல்லுகிறார், ஆண்டவர் விசாரிக்கிறார், ஆண்டவர் விசாரிக்கிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னுடைய உள்ளத்தில் மிக ஆழமாக கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் நின்று ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் விசாரிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுவான், யோபு சொல்லுவார், காலைதோறும் அவனை என்ன செய்கிறார்னா விசாரிக்கிறார். யார் இருக்கா சொல்லுங்க இந்த மாதிரி? எவ்ரிடே. அந்த யோபினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் காலைதோறும் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறதற்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டெய்லி ஆண்டவர். அதனால தான் பாருங்க, காலையில் கர்த்தரை தேடுங்கன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை விசாரிக்கிற வேலை என்ன வேலை தெரியுமா? அதில் தூங்காதீங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை சந்தித்து அவனுடைய காரியங்களை விசாரிக்கிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், காலை வேலை, அதிகாலை வேலை. நான் என்னுடைய வாலிப பருவத்தில் பாம்பேயில் நான் மளிகை கடைகளில் வேலை செய்யும்போது, பாம்பேயில் ஒரு சிஸ்டம் அப்போ இருந்துச்சு, இப்போ தெரியாது எங்களுக்கு. பொதுவாக அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், நல்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கடைகளுக்கு வரமாட்டாங்க. பொதுவாக இந்த கடைக்காரங்க எல்லாரும் காலையில் அவங்க கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, காலையில் போய் விசாரிப்பான், என்ன வேணும், இன்றைக்கி என்ன மளிகை சாமான் வேணும், எல்லாம் போயிட்டு காலையிலே போய் லிஸ்ட் எடுத்துருவான். காலையில் லிஸ்ட் எடுத்து சாயங்காலம் கொண்டு போய் கொடுத்துருவான். அவங்க ரெடியாக உட்காந்துருப்பாங்க. காலையிலே வருவான்ப்பா, பாஜி வாலா வருவான், மளிகை கடைக்காரன் வருவான், எல்லா வாலாக்களும் அப்போ தான் வருவாங்க காலையில். நான் சொல்லுவேன், அந்த காலை டைமை விட்டுட்டாங்க அப்படின்னா அன்றைக்குள்ள தேவை நிறைவேறாது. ஏன்னா அவன் காலையிலே எல்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவான். திரும்ப எப்போ தான் வருவான்னா அவன் சாயங்காலம் தான் வருவான். நான் சொல்லுவேன், ஆண்டவர் சாயங்காலம் வருவாரான்னு தெரில எனக்கு. விசாரிக்கிற வேலை எப்போ என்று கேட்டிங்கன்னா, காலையில் ஆண்டவர் ஏர்லி மார்னிங் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் விசாரிக்கிறார். காலை தோறும் விசாரிச்சுட்டு சாயங்காலம் வந்து அதுக்குரிய பதிலை தரமாட்டார். அதனால தான் வேதம் சொல்லுது, காலை தோறும் கிருபையை கொடுத்துட்டு போயிடுறார். காலையிலே விசாரிக்கிறாரு, காலையிலே தேவையை விசாரிச்சுட்டு காலையிலே அதுக்குரிய கிருபையும் அந்த நாளுக்குள்ளே ஃபுல்லாக டோட்டல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு காலை தோறும் கிருபையை கொடுத்துட்டு போயிடுறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்களுடைய தேவை சந்திக்கப்பட்டதும் காலையில் அவங்க பிறக்குன்னா அங்கே மண்ணா இருக்குது, வெயில் ஏறிச்சு உரிக்கிறோம். இப்போ நான் சொல்லுவேன், உங்களுடைய தேவைகள் பொறுக்க வேண்டிய காலையில் மண்ணாவை பொறுக்க விட்டுட்டீங்க அப்படின்னா வெயில் ஏறின பிறகு அங்கே எல்லாம் பனி தான் இருக்கும், எல்லாம் உருகி போயிடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு மூஞ்சில் வெயில் அடித்தா தான் எழும்போம். ஆனால் அவங்களுக்கு உண்மை ஆவிக்குரிய உண்மை அறிஞ்சுக்குங்க. தேவன் விசாரிக்கிற வேளை, தேவன் சந்திக்கிற வேளை ஒரு அதிகாலை வேளை. அந்த அதிக இருட்டோடே அவள் எழுந்து கலைக்கு முன்ன நின்று, தேவன் ஏன் அழுகிறாய்,
ஒரு பெரிய விசாரிப்பின் சத்தத்தை அவள் கேட்டாள். அந்த சத்தம் கேட்ட உடனே பாருங்க, அதுக்கப்புறம் அவள் துக்கமாக இருந்ததே இல்லை. நான் சொல்லுவேன், அதனால்தான் வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ நான் சொல்லுவேன், காலையில் ஆண்டவர் விசாரிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் காலையிலேயே நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரை வச்சுட்டு வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமானால், மோசே சொன்னார், வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே நம்முடைய கிருபையினால் திருப்தியாகும். காலை எதற்காக ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார்? காலையில் எதுக்காக ஆண்டவர் சந்திக்கிறார்? நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி. இந்த துக்கம் நிறைந்த உலகத்தில், இந்த மாய வேதனை நிறைந்த உலகத்தில், இந்த கண்ணீர் நிறைந்த உலகத்தில், இந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நான் சொல்லுவேன், அதிகாலையில் ஒரு விசாரணை இருக்கிறது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை ஓய போறதில்லை. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் துன்பம் ஓய போறதில்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று தான் சொன்னார். உலகத்தில் உபத்திரம் இல்லைன்னு சொல்லலை. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் இல்லைன்னு சொல்லலை, அநேகமாக இருக்கும். ஆனால் துன்பங்கள் நடுவில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குற ஒன்று இருக்கிறது. காலையில் இன்றைக்குள்ள துன்பத்தை சந்திப்பதற்கு, இன்றைக்குள்ள சந்திப்பதற்கு, இன்றைக்குள்ள வேதனையை சந்திப்பதற்கு அதிகாலையிலே ஆண்டவர் வந்து தம்முடைய கிருபையை அளவில்லாமல் தந்து, நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்நாட்களை மகிழ்ச்சி நாட்களாக மாற்றுகிறார். காலையிலே வந்து ஏன் அழுகிறாய்? சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டா. விடியற் காலம் ஒரு களிப்பின் வேளை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் பின்னாக நின்று கொண்டு, முன்னாலே எல்லாம் இருளாக இருக்கிறது, முன்னாலே எல்லாம் ஒன்றும் இல்லை, இயேசுவை காண முடியல. ஆனால் இயேசு பின்னாலே நின்று உன்னை விசாரிக்கிற ஒரு பெரிய விசாரிப்பை. நீங்கள் நினைக்கலாம், என்னை யாருமே விசாரிக்கல பிரதர். வேணமான சொல்லலாம், பாஸ்டர் கூட விசாரிக்கல பிரதர், யாருமே என்னை விசாரிக்கல. நான் சொல்லுவேன், பாஸ்டர் விசாரிக்காமல் இருக்கலாம், உங்கள் அம்மா விசாரிக்காமல் இருக்கலாம், உங்கள் உறவுகள் விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் காலைதோறும் விசாரிக்கிற ஒருவர் தவறவே மாட்டார். என்னுடைய உள்ள ஆறுதலால் நிறைந்திருக்கிறது. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். யார் தெரியுமா? என்னை எல்லா விதத்திலும் ஒவ்வொரு நாளும் என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். எப்படிமா இருக்கிற? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஏன் துக்கப்படுற? ஏன் கண்ணீர் வடிக்கிற? என்னை விசாரிக்கிற ஒரு தேவன். என் கண்ணீரை விசாரிக்கிற மாத்திரம் அல்ல, அந்த கண்ணீரை மாற்றுகிற வல்லமை உள்ளவர். அந்த மரியாள் அதுக்கப்புறம் துக்கமாக இருக்கலை, அப்புறம் அழுதுகிட்டு இல்லை, மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் மாறினாள். ஆம், இந்த ஏப்ரல் மாதம் கர்த்தர் நம்மை விசாரித்து நம்முடைய துக்கத்தை மாற்றி நம்முடைய வாழ்நாளை மகிழ்ச்சி நாட்களாய் மாற்றுகிற ஒரு விசாரிக்கிற தேவனாக அவர் நிற்கிறார் என்று நான் சொல்றேன். மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், விடியற் காலம் ஆன போது இயேசு கரையிலே நின்றார். ஒவ்வொரு இடத்தை நீங்க யோசித்து பாருங்க. இயேசு அருகிலே நின்றார்.
இயேசு பின்னாக நின்றார். இயேசு எங்கே நின்றார்னா கரையில் நிற்கிறார். இந்த கடலுக்குள்ளே கடந்து கொண்டு அவர்கள் ராத்திரியெல்லாம் பிரயாசப்படுகிறார். ஒரு பிரயாசத்தில் ஒரு பலனை அவங்க எடுக்க முடியலை. மிக சோர்ந்து போய் அவர்கள் வெறுமையானவர்களாய் கரைக்கு திரும்ப போகிறாங்க. கரைக்கு திரும்ப போகிறாங்க. இயேசு கரையில் நின்று, இந்த கரைக்குள்ளே வரல, அவங்க இந்த கடலுக்குள்ளே தான் நிற்கிறாங்க. இயேசு கரையில் நின்று, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகில உண்டா? நான் சொல்லுவேன், இயேசு கரையில் ஏன் நின்றார் என்றால் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக இயேசு கரையிலே நின்றார். துன்பங்கள் நடுவிலே இயேசு நிற்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய தேவை, ஒரு இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இப்போ நினைக்கிறேன், அவங்களுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லை. எந்த நிலைமையில் அவங்க, நம்ம நினைக்கலாம் பேதுரு வந்து பின்வாங்கி போயிட்டான், அவன் என்ன நிலைமையில் வந்தான் தெரியுமா? சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாரு, ஏப்பா புசிக்கிறதுக்கு ஏதாயில் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏன் அத்தனை பேர் வந்து தங்களுடைய பழைய தொழிலை, தங்களுடைய பழைய படவை, தங்களுடைய படவை பழைய அந்த வலையை எடுத்தாங்கன்னா அவங்க இருந்த சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. எதையாயிலும் செய்து சாப்பிடணும். பசி வந்தால் எல்லாம் பறந்து போயிடும். அப்போஸ்தலரோட கடந்து போன பாதை எடுத்து பாருங்க. என்ன பாதைன்னு கேட்டிங்கன்னா, வறுமையின் பாதை, பஞ்சத்தின் பாதை. அந்த பாதையில் எப்படியாயிலும் தப்பித்து கொள்ளலாம், நம்முடைய பழைய வேலையை செய்து நம்முடைய திறமையை காட்டி எப்படியாயிலும் ஒரு விடுதலையை உண்டாக்கிடலாம். அந்த விடுதலைக்கு வந்தாங்க. ஆனால் பஞ்சம் தீரலை, பசி தீரலை. இப்போ ராத்திரியெல்லாம் உழைச்சி இன்னும் அதிகமாக தான் இருக்கு பசி. ஆனால் அந்த பசியின் வேளையில் காலையில் அங்கே இயேசு நின்று, பிள்ளைகளே புசிக்க ஏதாயிலும் இருக்கிறதா? ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்றுமில்லாத அவர்களுடைய வாழ்க்கையிலே கரையிலே அவர்களுக்காக அப்பத்தை ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு மீனை பொரித்து வைத்து அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்கு தேவன் கரையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரையிலே நின்றார் என்று மாத்திரமல்ல, அவர்கள் கரையில் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி தேவன் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நிலைமையிலே நாம் வெறுமையாக்கப்பட்டவர்களாய் ஒன்றுமில்லாதவர்களாய் நின்று கொண்டிருக்கலாம். நம்ம கடைசியாக நம்ம சொல்லலாம், ஒன்றுமே இல்லை, இனி ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கிறது என்று நம்முடைய நிறைவை உண்டாக்குவதற்காக தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் என்று கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபு சொன்னார், நான் கோலும் தடியுமாக நான் போனேன். நான் போகும்போது எப்படி போனேன்னு தெரியுமா? வெறும் கோலோடு தான் போனேன், வெறும் தடியோடு தான் போனேன். ஆனால் ஒரு எனக்கு மேலாக நின்றார். 20 வருஷம் கழித்து நான் திரும்பி வர்றேன். என்ன சொன்னான் தெரியுமா? போதுமானது இருக்கிறது, வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது, எல்லாம் சஃபிஷியன்ட். எப்படிப்பா நீ ஆரம்பிச்ச? கர்த்தர் உன்னோடு நிற்கும் போது எப்படி ஆரம்பித்தாய்? வெறுமையாய் ஆரம்பித்த. ஆனால் வெறுமையா முடிய போறதில்லை. நான் சொல்லுவேன், ஏன் தெரியுமா? நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒருவர் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரயாசத்தின் நடுவில் நீங்கள் பிரயாசத்தை பார்த்து கொண்டு, ராத்திரியெல்லாம் நீ படுகிற பாடை பார்த்து கொண்டு, ராத்திரியெல்லாம் நீ உழைக்கிற உழைப்பை பார்த்துட்டு, ராத்திரியெல்லாம் நீ போட்டில் கிடந்து படுகிற வேதனை, பிரச்சனை, உன்னுடைய வயிற்றினுடைய வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று கொண்டே இருக்கிறார். உன் பிரயாசத்தை, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து
அதை தேவையை சந்திக்கிறதுக்கு தேவன் நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த ஏப்ரல் மாதம் தாழ்மையாக நான் சொல்லுவேன், நீ ஒன்றுமில்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஒன்றுமில்லாதவைகளை எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லத்தக்கது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுற வேளையில் 410 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்ற வேளையில் அவங்க உடனே போயிடலாம், எகிப்துக்கு கானானுக்கு உடனே போயிடலான்னு ரொம்ப அவசர புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஆகாரம் இல்லை. ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க 10 நாள் இல்லைப்பா, 1 மாதம் இறைச்சி சாப்பிடுவாங்க. அது யாருக்கு சிரிப்பாக இருந்ததுன்னா மோசேக்கே சிரிப்பாக இருந்துச்சு. ஆண்டவர் இந்த ஜனங்கள் 1 மாதம் சாப்பிடுவாங்க, இறைச்சி சாப்பிடுவாங்க என்று சொன்னது மோசேக்கு ஒரு என்ன சொல்கிறது தெரியல அவருக்கு. அவர் சொன்னார், எண்ணாமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசித்தா, ஆண்டவரே எங்களோடு இருக்கிற காலாட்கள் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். 6 lakhs, 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. மாசம் முழுவதும் இவர்களுக்கு புசிக்கும்படி இவங்களுக்கு இறைச்சி கொடுப்பீர் என்று சொல்லுகிறீர். இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தா, இருக்கிற மாட்டெல்லாம் அடிச்சுக்கொன்னா இவர்களுக்கு போதாது. தேவை எவ்வளவு இருக்கு? ஒரு நாள் தேவைக்கு இந்த கடலில் உள்ள மீன், இங்கே இருக்கிற ஆடு மாடு அத்தனை பிடிச்சு அடித்தாலும் போதாது. ஆனால் இதெல்லாம் சொல்கிறாரு, 1 மாதம். ஆண்டவர் சொன்னார், என் கை குறுகி போகலப்பா, என் கை குறுகி போகல. ஆண்டவர் ரேஷன் கொடுக்கலங்க, வாயில் தின்னு மூக்கு வழியாக வந்தது. நான் எவ்வளோ தின்னாலும் தெரில பாவி. நீங்கள் இந்த மாதிரி தின்னுருக்கீங்களா? வயிறு நிறைஞ்சு தொண்டை நிறைஞ்சு எப்படி தின்னா, வாய் வழியாக தின்ன மூக்கு வழியாக அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. ஆர்டர் ரேஷன் கொடுக்கறது இல்லை, ஆண்டவர் எப்பவுமே கொடுக்கிறது திருப்தியாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இவர் என்ன கேட்டார்னா, ஆண்டவரே நீர் அந்த தேவையை சந்திக்கும் பொழுது இவ்வளோ பெரிய தேவை எப்படி சந்திக்க முடியும்? நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, நான் உங்களை கர்த்தருடைய தைரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நான் எதையோ பார்த்து எட்டு வரல, கர்த்தர் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன். நீங்கள் விசுவாசிங்க, இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் தேவைகள் நீங்கள் நினைக்கிற அளவை காட்டிலும் பெரிதாக இருக்கலாம். பட் ஒன்றை விசுவாசிங்க, இன்றைக்கு நீங்கள் பாடுறீங்க பாருங்க, கர்த்தருடைய கரம் குறுகி போகல. கர்த்தருடைய கரம் என்ன செய்யலை? குறுகி போகலைங்க. கர்த்தருடைய கரம் ரொம்ப தாராளமாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பெரிதாக இருக்கு. நீங்கள் எங்கே தேவன் ஆசீர்வாதத்தை பாருங்க. தேவைகளை சந்தித்த அன்றைக்கு ஆகாருக்கு என்ன தேவைன்னா, ஒரு துருத்தி தண்ணி தான் தேவை. ஆனால் ஒரு துருத்தியை கொடுக்கல, ஒரு துறவையே கொடுத்தாரு. இன்னும் எத்தனை வருஷங்களாக ஊறிக்கிட்டு இருக்கு. 5000 பேர் உட்கார்ந்துருந்தான். அவனுக்கு ஆண்டவர் ரேஷன் கொடுக்கல. எப்பா இருக்கிறதே 5 ரொட்டி தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எடுத்துங்க அப்படின்னு கொடுக்கல. திருப்தியாக சாப்பிட்டாங்க, மீதியாக எடுத்தாங்க. நான் சொல்லுவேன், தேவனுடைய சந்திப்பு எப்பொழுதுமே தேவன் மீதியாக எடுக்கிற அளவில் வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்போதுமே வச்ச என்னச்சுன்னா, நீங்கள் உங்கள்ட்ட இருக்கிறத வச்சு தான் கணக்கு போடுவீங்க. இதில் முடிச்சிடலாம், இதில் செய்திடலாம். ஆனால் ஆண்டவர் எப்போதுமே
எதை வச்சு கணக்கு போடுறாருன்னா அவருடைய கரத்தை வச்சு, அவருடைய கரத்தை வைத்து. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை என்ன செய்வார், உங்கள் தேவை எப்படி சந்திப்பார்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படியே, உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. ஒரு பிள்ளை ரோட்டில் குல்ஃபி ஐஸ் விற்றுட்டு போகிறான். பிள்ளை கேட்குது, குல்ஃபி ஐஸ் கேட்குது. நீங்கள் பெரிய ஐஸ்வர்யமா, நீங்கள் சத்தியமாக குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. என்ன சொல்லுங்க, ஐயோ இந்த குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன வந்துடும், தொண்டை கடிச்சிக்க. தின்றவெல்லாம் குல்ஃபி ஐஸ் தின்றவெல்லாம் தொண்டை கட்ட கிடக்குறான். உன் பிள்ளைக்கு தொண்டை கட்டிடுமா? ஏன்? உங்ககிட்ட துட்டு இருக்கு. உடனே காரில் ஏற்றி அதை காரில் கொண்டு போய் எங்கேயோ பெரிய ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் நீங்கள் ஏன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்க? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஐஸ்வர்யம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. அதுக்கு ஐஸ் தேவை. அதனுடைய ஐஸை எப்படி சந்திக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி. உனக்கு குல்ஃபி வாங்க தான் உனக்கு காசு இருக்குன்னா குல்ஃபி தான் வாங்கி கொடுப்பேன். உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, காரில் கொண்டு போய் அது ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் அதை வாங்கி கொடுக்குறதுக்கு. இன்றைக்கி பொருட்களை வாங்குறாங்க பாருங்கள். பெட்டி கடையும் இருக்குது, அதே வேளையில் அண்ணா நகரில் மாலும் இருக்குது. யார் மாலுக்கு போகிறா? ஐஸ்வர்யம் இருக்குது. இதே ட்ரெஸ் தான் மால்லே விற்கிது. நீங்கள் எந்த ட்ரெஸ் வாங்குறீங்க? உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைக்கு ஐஸ்வர்யத்தின் கொடுக்குறீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு பிள்ளைக்கு எப்படி எடுத்து கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? ஏழையும் தான் ட்ரெஸ் போடுது. சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேணாமா? கல்யாணம் எப்படி பண்ணணும்? எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி. கல்யாணம் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறோம்? என் அந்தஸ்து, என்னுடைய ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுறான். அன்றைக்கு ராஜா 120 தேசத்தில் ராஜா எல்லாருக்கும் விருந்து வச்சான். எப்படி வச்சான்னா அவனுடைய மகிமை பிரதாபத்தை காட்டுறதுக்கு. ஆண்டவர் நம்ம சந்திப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிச்சைக்காரன் சந்திக்க மாட்டார். ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவை அவர் நின்று கொண்டு இருக்கிறார். அங்கே வாசலில் இருக்குது மீன், பொரிச்ச மீன் வச்சு அவங்களுக்கு அப்பத்தை வைத்து தேவன் தேவைகளை சந்திக்கிறதுக்கு கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் இன்றைக்கு என்ன தேவையோடு வந்திருக்கலாம், உங்கள் கரையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விசாரிக்கிறதுக்காக. இன்னொன்றே நான் சொல்லுகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, நடுவே, எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நின்றார் என்று மாத்திரம் இல்லை, அருகிலே நின்றார், பின்னாக நின்றார், கரையிலே நின்றார், நடுவிலே நின்றார். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் எங்க நிற்கிறாரு? நீங்க சொல்லி பாருங்க, இந்த வார்த்தை சொல்லி பாருங்க. நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு கர்த்தர் எங்க நிற்கிறாரு? அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லுங்களேன். அருகில் நிற்கிறாரு, பக்கத்தில் நிற்கிறாரு, பின்னால் நிற்கிறாரு, கரையில் நிற்கிறாரு. நிற்கிறாருல, பின்னையா நீங்கள் அடுத்தவங்களை பார்க்கணும். நம்ம எங்க திரும்பினாலும் யார் நிற்கிறா? அவர் நிற்கிறாரு. நீங்க மனுஷனை பார்க்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க? நீங்க எங்க திரும்புங்க, இயேசு முன்னால தான் நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிருந்தா பயப்படலை. இயேசுவை முன்னாலே நிறுத்தி நோக்குகிறேன், பயப்பட மாட்டேன்னு சொன்னி, முன்னால நிற்கிறதுக்கே பயப்பட மாட்டேன்னு சொன்னா, முன்னாலே அவர் தான் நிற்கிறாராம், பின்னாலே அவர் தான் நிற்கிறாராம்,
சைடும் அவர் தான் நிற்கிறாராம். எல்லா பக்கமும் நாலா பக்கமும் எங்கே திரும்பினாலும் யார் நிற்கிறா? நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் எப்படி எடுக்க, எனக்கு அப்படியே குதிக்கலாம் போல இருக்கு. ஒரு காட் தேவன் நமக்கு எங்கே நிற்கிறார் பாருங்க. அவர்கள் நடுவிலே ஆண்டவர் நின்று, பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு சமாதானம். அவங்க கதவை பூட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவர் மாத்திரம் இந்த ராத்திரியில் வாரத்தின் முதலாவது நாளில் கதவை மாத்திரம் தட்டியிருந்தாருன்னு சொன்னால் இவனுக்கு கதை வேற மாதிரி ஆயிருக்கும். கதவை தட்ட யார் நடிச்சிருப்பாங்க? யாருக்கு பயந்து போயிருக்காங்க? யூதர்களுக்கு பயந்து போயிருக்காங்க. இந்த பயந்த வேளையில் ஆண்டவர் கதவை தட்டி இருந்தார்னா பிரச்சனை வேற ஆயிருக்கும். பயந்து அலறி போயிருப்பான். ஏற்கனவே பயந்து இயேசுநாதர் வந்தபோது அவன் பயந்ததுனால அது ஆவேசம், பேய் அப்படின்னு கத்திட்டு வந்தான். இப்போ கதவை தட்டினா யார் தட்டுவா? பேதுரு ஒரு முறை கதவை தட்டின போது உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஊக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பேதுரு கதவை தட்டினா ஒரு பொண்ணு சொல்கிறா, பேதுரு வாசல் நிற்கிறாருன்னா சும்மா இல்லடி, அது ஆவியாக இருக்கும், அவராது இங்கே வர போகிறார். ஆனால் உள்ள என்ன ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க, பேதுருவை விடுதலையாக்கும், பேதுரு விடுதலையாக்கும். பேதுரு நிற்கிறாரு, அவர் இங்கே வர போகிறாரு. ஜெபம் மட்டும் என்னவா? ஊக்கம். என்ன ஊக்கம்! பேதுரு கொண்டு வர. ஏன் பேதுரு வரமாட்டார் தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் ஒரு ஜெபம். அத மாதிரி இப்போ இயேசுக்கு வருவாரா காத்துட்ருக்கு? பயந்து போய் இருக்கான். அந்த டைமில் இயேசு வருவார்? வரமாட்டார். அதனால் இயேசு கதவை தட்டினா உள்ளே இருக்க நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் செத்தே போயிருப்பான். அவ்வளோ பயந்து போயிருக்கான். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு தட்டாமல் உள்ள பயப்படாதீங்கப்பா, தைரியமாக இருங்க, சமாதானமாக இருங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஆம், அருமையான கர்த்தருடையவர்களே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்ம பயந்துடலாம். யாக்கோபு சொல்லுவார், என்னுடைய சகோதரன் என்னை முறிய அடிப்பான் என்று நான் பயந்து இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. என் சம்பாத்தியத்தை எல்லாம் 20 வருஷம் சம்பாத்தியத்தை ஒரு நிமிஷத்தில் முறிய அடிச்சிருவானோ என்று நான் பயந்து இருக்கிறேன். ஆனால் இயேசு அவன் பயத்தை நீக்கி 2 பேருக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்கி ஒருவரை ஒருவர் சமாதானமாய் காண்பதற்கு தேவன் பயத்தை நீக்கிறவர் மாத்திரம் அல்ல, 2 பேருக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்குவதற்கும் இயேசு நடுவாகவே நிற்கிறார். லாஸ்ட், கடைசியாக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்கே நின்றார் என்று கேட்டால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே ஸ்தேவான் கண்களை திறக்கிறான். இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவன் பார்க்கும்போது இயேசு வலது பார்சத்திலே, பிதாவினுடைய வலது பார்சத்திலே நிற்கிறவராக அவன் கண்டான். அல்லேலூயா. எந்த நேரம் தெரியுமா? அவன் பார்க்குற நேரம் எல்லாரும் பல்லை கட்டித்து கையிலே கல்லை எடுத்துக்கொண்டு அவனுடைய பிராணனுக்கு குறி வைக்கிற ஒரு பயங்கரமான the last end time, அவன் வாழ்க்கையினுடைய முடிவு நேரம், வாழ்க்கையினுடைய முடிவு, ஊழியத்தினுடைய முடிவு, எல்லாம் முடிவு பெறப்போகிறது. அவன் நின்று கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, துன்பத்தின் நடுவிலே, அத்தனை கல்லுகள் மத்தியிலே, அத்தனை பல்லை கட்டிக்கிறல் மத்தியிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நான் சொல்லுவேன், வலது பார்சத்திலே அவர் நிற்கிறதை அவன் கண்ட பொழுது அந்த துன்பத்தின் நடுவிலே ஒன்றை சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய ஆவியை நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்.
ஒரு பயமற்றவனாய் இந்த துன்பத்தின் நடுவிலே தேவன் நிற்கிறார் என்று ஒன்று அறிந்த பொழுது அவருடைய கையிலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அவன் ஒப்பு கொடுத்தான்? ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என் மேல் விசுவாசமாயிருங்கள், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து உங்களை ஸ்தலத்துக்கு அழைத்து கொண்டு போவேன். அவனுக்கு தெரியும், நான் இங்கே கல்லறி உண்டு செத்தாலும், இந்த வேதனை செத்தாலும், எனக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவர் வாக்கு தவறவே மாட்டார். அவர் வாக்கை நிறைவேற்றுவார். அந்த வாக்கை நிறைவேற்றுவார் என்ற எண்ணம் வந்த பொழுது நான் சொல்ல அருமையானவர்களே, நம்முடைய மரணத்துக்கு பின்னாக மாத்திரம் அல்ல, இங்கேயும் அவனுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவரே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னதனுடைய காரணம், கர்த்தர் சொன்ன வாக்கை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக வலு நின்று கொண்டிருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் ஒன்றே நாம் செய்வோம், ஆண்டவரே என்னை உம்முடைய கைகளிலே நான் அர்ப்பணித்து விடுகிறேன். ஆண்டவரே நான் அர்ப்பணித்து விடுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் மறுபடியும் தாழ்மை சொல்ல அருமையான கர்த்தருடைய, இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தை குறித்து நீங்கள் பாடினீர்கள். ஒரு ஆராது எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். நான் சொல்லுவேன், அந்த கரம் உங்கள் மேல் இறங்குகிற வேளை நான் அடிக்கடி சொன்னாலும் அந்த ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடித்து விடுகிறேன். 139 சங்கீதம் நான் அடிக்கடி சொன்னாலும் இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 139 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். எல்லாரும் பல்ல கடிச்சு நிற்கிறாங்க. துன்பங்கள் பெரிதாக நின்று கொண்டிருக்கிறது. முன்னாலும் போக முடியாது, பின்னாலும் போக முடியாது. முன்னாலே நெருக்கம், பின்னாலே நெருக்கம். ஒன்றை விசுவாசிங்கள், அந்த முற்புறமும் பிற்புறமும் நெருக்கப்படுகிற வேலை தான் கர்த்தர் என் மேல் கை வைக்கிற வேலை. கர்த்தர் என் மேல் கை வைக்கிற வேலை. கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆவினால் நிறைத்து உங்கள் கண்களை திறக்கிற வேலை என்ன தெரியுமா? சுற்றி பல்லை கடித்து நிற்கிறார்கள். நீங்கள் எங்கேயுமே தப்ப முடியாது, நீங்கள் எங்கேயுமே ஓட முடியாது. எல்லாருடைய பல்லும் கடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய கண்களும் உங்கள் மேல் இருக்கிறது, எல்லாருடைய கல்லுகளும் உங்களுக்கு நேராக வீசப்பட போகிறது. பிரச்சனை தப்பவே முடியாது. ஒன்றை மறந்துடாதீங்க, நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். நம்முடைய தேவன் நம்மை அழைத்தவர் வலதுபார் நின்று கொண்டே இருக்கிறார். நம்மை தப்புவிக்கிறதுக்காக, நம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்த தேவன் எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். என் பிரச்சனைக்கு நடுவிலே, என்னுடைய முன்னாலும் பின்னாலும் நெருக்கத்தின் வேளையிலே நான் சொல்வேன், அருமையான கர்த்தருடையவர்களே, உங்களுடைய தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவன் அருகிலே நிற்கிறார். உங்களை விசாரித்து உங்களை கவனிக்க தேவன் உங்கள் பின்னாக நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க தேவன் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய பயத்தை நீக்கி சமாதானத்தை கட்டளையிட தேவன் உங்கள் நடுவிலே நிற்கிறார். தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறார். எனக்காக நிற்கிற தேவனே, இன்றைக்கு நான் என் கண்களை திறப்பீராக, என் கண்களை திறப்பீராக. எல்லாரும் கர்த்தர் முழங்கால் போயிடும். இன்றைக்கு ஒன்றே ஒன்று தேவை, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அறியாமல் போகக்கூடாது, நீங்கள் அறியாமல் போயிடக்கூடாது. நான் இன்றைக்கு அறிந்து அந்த நின்ற தேவன், இருக்கிற தேவனை, ஆண்டவரே நீர் எனக்காக நிற்கிறீரப்பா, எல்லாவற்றில் இருந்தும் என்னை விடுதலையாக்க, என்னை தப்புவிக்க, என் தேவைகளை சந்திக்க, என் பயத்தை நீக்க, உம்முடைய வாக்கை நிறைவேற்ற
தேவ திட்டத்தை நிறைவேற்ற நீர் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி என் பக்கத்தில் நிற்கிறீர். சொல்லுங்க, என் பக்கத்தில் நிற்கிறீர், என் பின்னாக நிற்கிறீர், எனக்கு முன்னாக நிற்கிறீர், எனக்கு மேலாக நிற்கிறீர். நீ நிற்கிற கர்த்தரை நம்முடைய கண்கள் காண்பதாக, யாக்கோவை கண்டது போல காண்பதாக. நீங்கள் வாய்த்து அறிக்கை பண்ணுங்கள். இயேசு முன்னாலே நிற்கிறார், இயேசு பின்னாலே நிற்கிறார், இயேசு வலது பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு மேலாக நிற்கிறார். எல்லா இடங்களிலும் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? எனக்கு விரோதமாய் இருக்கிறது எது? நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் முன்னாலே பிரச்சனை இல்லை, உங்கள் முன்னாலே தேவன் இருக்கிறார். உங்கள் பின்னாலே எதிரிகள் அல்ல, பின்னாலே தேவன் என்று கொண்டிருக்கிறார். அருகில எதிரிகள் அல்ல, தேவன் என்று கொண்டிருக்கிறார். உன்னை சுற்றிலும் தேவன் தேவன் என்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி காலை வேளை தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் முற்றிலுமாய் உணருங்கள். என் பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இயேசு நின்று கொண்டிருக்கிறார், என்னை சுற்றிலும் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். எங்கே திரும்பினாலும் இயேசு, எந்த பக்கம் திரும்பினாலும் இயேசு, எங்கே திரும்பினாலும் இயேசு. ஹல்லேலூயா. அவர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். அவர் அக்கினி மதிலாக இருப்பார். அவர் பட்சிக்கிற அக்கினியாய் சுற்றிலும் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உணருங்கள், என்னை சுற்றிலும் இயேசு அக்கினி மதிலாக இருக்கிறார். என்னை சுற்றிலும் இயேசு இருக்கிறார். என் தொழிலில், என்னுடைய கையின் பிரயாசத்தில், எல்லாவற்றிலையும் இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய கையின் பிரயாசத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் கையின் பிரயாசத்தை பட்டுட்டு ஒன்றுமே இல்லை என்று நீ சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நான் கரையில் நிற்கிறப்பா, உன்னுடைய கையின் பிரயாசம், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு நீ ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் கரையிலே உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு உனக்காக நிற்கிறேன். ஏப்ரல் மாதம் உன் கையின் பிரயாசத்திலே வித்தியாசமான பலனை நீங்கள் காணப்போகிறீர்கள். பிரயாச நடுவிலே தேவன் நின்று கொண்டிருக்கிறார். ஓ ராபா சாபா பாபா லபரா தலாரியா ஓ காபா பாபா லபா ஷந்தலா. ஓ ஹல்லேலூயா. எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த தேவனே, நீர் கொடுத்த வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் விருதாவாய் திரும்புவதில்லை. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை பார்த்திருக்கலாம், எங்கள் தேவைகளை பார்த்திருக்கலாம், நாங்கள் பயந்து போய் இருந்திருக்கலாம், எங்கள் பிரயாசத்திலே நாங்கள் வெறுமைகளை பார்த்திருக்கலாம். அந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஒன்றை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த கண்களை விட எங்கள் கண்களை திறந்தரணும். அன்றைக்கு பீலையாம் கண்களை திறந்தது போல எங்கள் கண்களை திறந்தரணும், எங்களை திறந்தரணும். எங்கள் கண்கள் தேவனை காணட்டும், எங்கள் தேவனை காணட்டும், எங்களுக்காய் நிற்கிற தேவனை காணட்டும். எங்களுக்கு முன்னாக, எங்களுக்கு பின்னாக, எங்களுக்கு அருகிலே, எங்களுக்கு மேலாக நிற்கிற எங்கள் தேவனை காணட்டும். அந்த பலனை அனுபவிக்க இந்த ஏப்ரல் மாதம் அனுக்கிரகம் செய்யும். கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஜனங்களை அப்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.